ஜெபம் எல்லாம் முழங்கால் படிக்கிறோம். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, ஒருவராய் மகா பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்து ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக, ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனாய் கர்த்தர் இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்துனீங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு சாட்சியாக நிற்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. வருகையின் காலத்திலே அப்பா, உம்முடைய வருகைக்காக எதிர்நோக்கி நிற்கிற நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைவோம், இன்னும் பலனடைவோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீங்கப்பா. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல தேவனுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இதை மாற்றித்தாங்க. ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க. ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக இந்த ஆலயத்தில் வந்தோம், சாமி கும்பிட்டோன்னு போகாதபடி உண்மையான ஆண்டவரே மனதோடு கூட முழு பலத்தோடு உண்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 5வது பாடல். அல்லேலூயா, நமதாண்டவரை அவராலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா, நமதாண்டவரை அவராலயத்தில் தொழுவோம். அவருடைய கிரியையான ஆகாய விரிவை பார்த்து அல்லேலூயா, நமதாண்டவரை அவராலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா, நமதாண்டவரை மாட்சிமையான் வல்லக்கர மகத்துவத்துக்காகவும் துதிப்போம். மாட்சிமையான் வல்லக்கர மகத்துவத்துக்காகவும் துதிப்போம். மாயக்கால துணியோடும் வீணையோடும் துதிப்போம். மாட்சியான வல்லக்கர மகத்துவத்துக்காகவும் துதிப்போம். மாயக்கால துணியோடும் வீணையோடும் துதிப்போம். மாசில்லா சுர மண்டலத்தோடும் தம்பொருவோடும் நடனத்தோடும் மாபெரியோடும் குழலோடும் துதிப்போம். அல்லேலூயா, நமதாண்டவரை அவராலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா, நமதாண்டவரை அவராலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா, ஓசையுள்ள கைத்தாளங்களை கொண்டும் துதிப்போம். அவருடைய புது பாட்டை பண்ணிசைத்து துதிப்போம். அல்லேலூயா, ஓசையுள்ள கைத்தாளங்களை கொண்டும் துதிப்போம். அவருடைய புது பாட்டை பண்ணிசைத்து துதிப்போம். அதிசய படைப்புகள் அனைத்தோடும் உயிரினை பெற்ற யாவரோடும் அல்லேலூயா கீதம் அனைவரும் பாடி துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா, நமதாண்டவரை அவராலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா, நமதாண்டவரை அவராலயத்தில் தொழுவோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. யார் எழுந்து உனது பாடல்கள் 15வது பாடலை பாடும். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு எப்பொழுதும் புதிய பாடல்களை பாடி நாம் என்ன செய்யணும்? கொண்டாடணும். மகிழ்ச்சியாக வேட்டு வானவேடிக்கையெல்லாம் போட்டு நடனம் ஆடி களி கூர்ந்து என்ன செய்கிறது? மகிழ்ந்திருப்பது இல்லை, அப்படி தானே? அதுக்கு தான் பேர் என்னது? கொண்டாட்டம். கொண்டாடணும். நாம் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோட அவருக்கு ஆராதித்து அவருக்கு மகிமையை செலுத்தி அவரை நாம் மகிழ்ச்சியோடு என்ன செய்யணும்? கொண்டாடணும். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், அல்லேலூயா. ஆமாம், அதை விசுவாசிக்கணும். அதை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற அந்த தேவன் வாக்கு மாறாதவர். வாக்கு, ஆமாம், அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், நம்பணும். என்ன செய்யணும்? நம்பணும். நம்பணும்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மோடு கூட இருக்கிறத உணரச் செய்வார். நம்மோடு கூட இருக்கிறத உணரச் செய்வார். நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். அதாவது பைபிளில் சொல்லியிருக்குது, வேத வசனம்தான் மனிதனுக்கு நல்ல ஆகாரம் அப்படின்னு சொல்லி பைபிளில் நிறைய இடத்துல ஒரு சத்துள்ள உணவாம். என்னது? இது எப்படியா பைபிளை தூக்கி கடிச்சு சாப்பிட முடியுமா? அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, நான் வசனத்தை அனுப்பி அவனை என்ன செய்வேன். அப்போ அது என்னது நமக்கு? அது நமக்கு என்னது? மெடிசின் இல்லை, அப்படி தானே? ஆமாம். ஆண்டவர் சொன்னார், அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் தொழுது கொள்ளுறவங்க என்ன செய்யணுமா? ஆவியோடும் உண்மையோடும். அவரை நினச்சோன்னா, ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு உண்மையாய் அவரை நேசித்து அவரை நோக்கி பார்ப்பான். யாரால் உன்னுடைய வாழ்க்கையின் சகலவற்றையும் என்ன செய்வார்? நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் முறுமுறுக்கவே கூடாது. ஆண்டவரே நீங்கள் செய்கிறதெல்லாம் நன்மைக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி பிளைண்டாக கண்ணை மூடிட்டு அவருக்கு பின்னால் போ. அவர் நினைச்சிவார், வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் அவர். ஆகவே உற்சாகமாக புதிய பாடலை பாடி அவர் நாம் என்ன செய்வோம்? கொண்டாடுவோமா? கொண்டாடலாமா? எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடணும். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோமாமே. புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அழுவின ரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, அழுவின ரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, நமக்கு திடம் தந்தாராவியாலே, எனக்கு திடம் தந்தாராவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு. எஸ், பிரைஸ் தி லார்ட். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோம். உங்களை தான் நம்பி இருக்கப்பா. எஸ் லார்ட், ஆமென். உம்மையே நம்பி உள்ளோம்,
அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. ஆமென். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, எல்லா வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை உண்மை நாங்க கொண்டாடுகிறோம்ப்பா. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ஓனிர் மைமேன் ராஜாப்பா, மன்னாதி மன்னவரே, மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி எல்லா சத்தத்தை வைத்து சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை புதிய பாடலால் துதிக்கிறோமா, உம்மை புகழ்ந்து நாங்க போற்றுகிறோம்னு சொல்லுவோமா. ஆமென். ஓ க்ளோரி. பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். காலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு, காலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமும் ஒரு நிமிடம், கோபமும் ஒரு நிமிடம், இயேசு கிருபையும் நித்தம் நித்தம், இயேசு கிருபையும் நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல். ஓ ஹல்லேலூயா. நாங்கள் கொண்டாடுகிறோம்ப்பா, உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கற்றவர், வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு கூட, ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்து எங்களை தெரிந்தெடுத்து எத்தனையோ லட்சங்கள் மத்தியிலே, ஆயிரங்கள் மத்தியிலே, கோடிகள் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய உடன் சுதந்திரராய் எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களை தெரிந்தெடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா என்று உள்ளத்தினால திறந்து சொல்லு. ஹல்லேலூயா. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, எல்லாம் சொல்லுமா. ஆமென். நீர் அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, நீங்க அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, எல்லா வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல்
ஹalleluya. எல்லாம் உள்ளத்தினால அப்பா பார்த்து சொல்லுவோமா, அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய உடன் சுதந்திரராய் அவரோடு கூட நாம் வீட்டிற்கும்படியான, அவரோடு கூட வாசம் பண்ணும்படியான பெரிய சுதந்திரத்தை, பெரிய வாக்கியத்தை நமக்கு கொடுத்தாரே. இந்த பெரிய உலகத்தின் மத்தியில அவர் தெரிந்தெடுத்த ஜனங்களை ஒரு நாள் அவர் கைவிடுற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்தெடுத்த பொழுது, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின பொழுது ஒரு நாள் அவனை கைவிடல. ஒருவேளை அடிமைத்தனத்துக்குள்ள போனா கூட முழு எகிப்தையும் அழித்து அந்த இஸ்ரவேலை காத்து மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் அவர்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். உன்னையும் என்னையும் இந்த முழு உலகத்திலும் தெரிந்தெடுத்த தேவன். We are chosen people. நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹalleluya. நாம் அல்ல, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். அவரே நம்மை தெரிந்து கொண்டார். He has chosen you. ஹalleluya. ஹalleluya. உள்ளத்தினால் தான் சொல்லுவோமா, வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவுனீங்களப்பா. மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூர்ந்து, அப்பா உம்முடைய வெளியேறப்பட்ட எனக்காக பாடுகளை அனுபவித்து சிந்தின இந்த கல்வாரியின் ரத்தத்தினால் எங்களை உயிர்ப்பித்து மீட்டு கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா. ஹalleluya. ஹalleluya. கழுவினார் ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவினார் ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே நம்மை, தேற்றினார் வசனத்தாலே இடம் தந்தார் ஆவியாலே. எனக்கும் உனக்கும் இடம் தந்தார் ஆவியாலே, புதிய பலன் தந்தார் ஆவியாலே. எனவே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அப்பா, வெளியேறப்பட்ட ரத்தத்தினால எங்க எல்லாரையும் கழுவி ஒளியான சேற்றிலிருந்து ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தின உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய பாசத்திற்காக, உம்முடைய நேசத்திற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே உண்மையாகவே உணர்ந்து அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுகிறோம்ப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம். பரலோகத்தின் அதிபதி தம்மை தாழ்த்தி எங்க மத்தியில் வந்து வீற்றிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் மகிமையின் ராஜா, நீர் வல்லமையுள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், மாறாத பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We worship you, King of Kings. ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவர் நீங்க தான்ப்பா. எல்லா கணத்திற்கும் ஒரு தேவன் நீங்க தான்ப்பா. நீர் ஒருவரே தொழுகைக்கு பாத்திரமானவர். நீர் ஒருவரே ஆராதனைக்குரிய தேவன்.
Hallelujah, hallelujah, hallelujah. We praise you, wonderful master. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்கப்பா. அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற சிருஷ்டிகராகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, we give all the glory to you, Lord. உமக்கே எல்லா மகிமையை செலுத்துகிறோம். நீங்க மட்டும்தான்ப்பா மகிமைக்கு பாத்திரமான தேவன். நீர் ஒருவர் தான் துதிக்கப்படத்தக்க தேவன். உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய பாதபடியில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, சகல வல்லமையுடையவரே, சர்வ வியாபகரே, பெரிய அதிசயங்களை செய்கிற அண்ட சராசரங்களையும் ஆளுகிற எங்கள் கருணாகரனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் நின்றவண்ணமாக சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 18ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். டைட்டஸையும் வாசிப்பாங்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 18ஆம் வசனம் வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான்.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பாடல்கள் 4வது பாடல். பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கியேனே முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அநாதி என்றோ. உருவாக்கியேனே முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அநாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அன்னாதனா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிறுத்தையின் தலையானிலே, மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிறுத்தையின் தலையானிலே. சபையாம் பொருந்திடவே இவாய் அழித்தீர போஸ்தலரே, என்னை அழித்தீரே முதற் பேராய் நீர் இருக்க. அறிந்தே என்னை அழித்தீரோ, முதற் பேராய் நீர் இருக்க. ஆவியால் அபிஷேகித்தீரென்னையுமே சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீரென்னையுமே சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அன்னாதனா இன்னும் நன்றி
காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நான் சோதரராய். காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க சகோதரராய். வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் போது சிறுத்தீரே. இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானா. இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுவேன், நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுவேன், நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். உம்மகா நோக்கம் ஒற்றுமை நிறைவேறிட என்னை தந்தி நடத்திடுமே. உம்மகா நோக்கம் ஒற்றுமை நிறைவேறிட என்னை தந்தி நடத்திடுமே. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானா. இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அல்லேலூயா. அவர் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். மகிமையின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளையாக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மகத்துவம் நிறைந்த தேவன் நீங்கப்பா. வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு எங்கள் வாழ்நாளிலே கிடைத்த பெரிய பாக்கியம். எங்களோடு கூட இந்த நாளிலே பேசும் நாங்கள் சகலவித பரலோகத்தின் ரகசியங்களையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நாம் எல்லாவற்றிலும் சிறந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அல்லேலூயா. சகலவற்றையும் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒன்றிலும் குறைவில்லாமல் சகலவற்றிலும் திருப்தியாயிருக்க செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல ஈவுகளையும் நமக்கு என்ன செய்வார்? நிறைவாக கொடுப்பார். எதிலும் என்ன இருக்காது? குறைவே இருக்காது. ஆனால் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? நாம் நடக்கணும். போகாதன்னா போகக்கூடாது, அங்கே நிற்காதன்னா நிற்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறார், எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறார். இதை இன்னைக்கு பார்க்கலாமா? பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம், வாசிக்க கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு நல்ல வசனத்தை, ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னால் சீசர்களோடு பேசிக்கிட்டே போனார். ஒலிவு மலையில் வந்த உடனே நான் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசி அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியனர் வருவார், நீங்கள் காத்துருங்க, எருசலேம் விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க பார்த்து கொண்டு இருக்க, இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் அவரை நினைச்சிட்டான், அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தி கதறிக்கிட்டு, ஐயோ போயிட்டாரே நம்ம ஆண்டவர் போயிட்டாரேன்னு சொல்லி ரொம்ப வேதனை. இயற்கையாகவே நம்மளை விட்டு ஒருத்தர் போயிட்டா வேதனைப்படுவோமா இல்லையா?
நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பெட்டிக்குள்ளே போனாலும் நம்மளுக்கு வேதனை தான், கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படியே புஷ்ஷுன்னு ஆவியாக போயிட்டாலும் நம்மளுக்கு என்னதான் வேதனை தான் இல்லையா? ஏசா போய்ட்டு ரொம்ப வேதனையா, ஐயோ நம்ம ஆண்டவர் போயிட்டாரே என்ன பண்ணுறது, எல்லாரும் ரொம்ப கலங்கி போய் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து வெள்ளை வஸ்திரம் தரித்த ஒருத்தர் வந்து, என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க மேலே, ஏன் இப்படி கலங்கி போய் இருக்கிறீங்க? ஐயோ எங்கள் ஆண்டவர் போயிட்டார். அவர் எப்படி மேகங்கள் மேல் போனாரோ அதே போல மேகங்கள் மீது மறுபடியும் என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கண்கள் அவரை காணும். குத்தினவர்களுடைய கண்கள் எல்லாம் என்ன செய்யும்? அவரை காணும். அல்லேலூயா. அவரை நாம் பார்க்கக்கூடிய நாட்கள் வெகு சீக்கிரம். நம்முடைய காலத்திலே எல்லா காரியங்களும் என்ன செய்யுது? நடந்துக்கிட்டு இருக்குது. வேதத்தில் சொன்ன காரியங்கள் நிறைவேறுகிறது. நம்ம கண்கூடாய் காணக்கூடிய நாட்கள் இது. சீசர்கள் கூட பார்க்கல. சீசர்கள் கூட இயேசு வரப்போகிறார், வரும்போது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய, இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக வருகையின் காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அதை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம கண்கள் என்ன செய்யிருக்குது? கண்களுக்கு கிடைச்சிருக்குது. தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே நிறைவேறி கொண்டு இருக்கிறத நம்முடைய கண்கள் என்ன செய்கிறது? நம்ம அறிவு பெருத்து போகும். அநேக காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். இதுக்கு மத்தியில் ஆண்டவர் போகிறதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன் தெரியுமா? என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் ஒரு இடத்த உங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண. இந்த வாசஸ்தலம் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கில வேதாகமத்தில் மேன்சன்ஸ், தேர் ஆர் சோ மெனி மேன்சன்ஸ் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு. மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தேவனுடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கும்? அவர் விரும்புகிற மாதிரி இருந்தால் தான் அங்கே என்ன செய்வார்? ஆண்டவர் வாசம் பண்ணுவார். இல்லை அப்படி தானே? அவர் விரும்புகிற மாதிரி இடத்துல தான் அவர் என்ன செய்ய முடியும்? வாசம் பண்ண முடியும். 132ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது என்னென்றைக்கும் நான் தங்கிய இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இதை நான் விரும்பினபடியால் இங்கே என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். இதை நான் விரும்பினபடியால் இங்கே என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். இங்கே வாசம் பண்ணுவேன். அப்போ தேவன் வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்பின இடத்துல தான் அவர் என்ன செய்ய முடியும்? வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்ப அவர் வாசம் பண்ற இடம் எப்படி இருக்கும்? அவர் வாசம் பண்ணுகிற இடம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும் பொழுதுதான், இது முன்னால் சொல்லும் பொழுது அவர் வாசம் பண்ணக்கூடிய இடத்திற்கு என்ன பெயர் வச்சாரு? தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு பேர் என்ன? டேபர்நேக்கிள் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எதில் செய்ய சொன்னார்? தங்கத்திலே செய்ய சொன்னார். என்ன எதில் செய்ய சொன்னார்? தங்கத்திலே செய்ய சொன்னார். இல்லை அப்படி தானே? அவர் உலாவி வரக்கூடிய இடத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அசுத்தம் காணப்படக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டார். அவருடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கும்? அவ்வளவு சுத்தமாக இருக்கும். அவ்வளவு சுத்தமாக இருக்கும். மனுஷன் கெட்டின அந்த வாசஸ்தலத்தையே அவன் ரொம்ப என்ன செய்கிறான்? இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்படி வீட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் தயங்கி தான் நம்ம என்ன செய்வோம்? போவோம் இல்லையா? அப்படி தானே? தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். ஆண்டவர் தான் வாசம் பண்ணுவதற்காக வனாந்தரத்தில் உருவாக்குனதுக்கே ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கம்பெல்லாம் தங்கத்தை வச்சு மறைச்சிரு, தங்க தகடு வச்சு என்ன செய்ய மறைச்சிரு, உள்ள கரண்டி எல்லாமே எப்படி இருக்கணும்? தங்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு தங்கத்திலேயே செய்ய சொன்னார். தங்கத்திலே செய்ய சொன்னார். கடைசியில் அந்த ஆசரிப்பு கூடெல்லாம் முடிஞ்சு சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயமே எப்படி தான் இருந்தது? கெட்டி முடிச்சு எல்லாத்தையும் தங்கத்தை வச்சு என்ன செய்யிட்டான்? மறைச்சிட்டான். அந்த ஆலயம் முழுவதும் எப்படி இருந்தது?
ஃபுல்லாக தங்கம். வெளிநாட்டிலக்காரன் வந்து 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 பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு போனாலும் 2-3 தடவை பிச்சிருக்காங்க. நீங்கள் பைபிளில் வாசிங்கன்னா ராஜாக்கள் வந்து பாபிலோன் ராஜா வருவான், அந்த ராஜா வருவான், இந்த ராஜா வருவான், அவன் கொஞ்சம் பிச்சுட்டு போவான், இவங்க பிச்சுட்டு போவான், பிக்க வந்துக்கிட்டே இருந்தது தங்கம். அவ்வளோ தங்கம். சாலமோனுடைய காலத்தில் வெள்ளி ஒரு பொருளாக என்ன செய்யலை, கற்களை போல குவிச்சு வச்சுருந்தாங்களாம். அப்போ தங்கம் ஒரு பொருளாய் மதிக்கப்படலை. இன்றைக்கி நமக்கு தங்கம் எப்படி இருக்குது, விலையுயர்ந்த பொருள். அது இருந்தால் நம்ம போய் ஒரு பெரிய லோன் என்ன செய்யலாம், எடுக்கலாம். காசு நிறைய கொடுக்காங்க. இப்போ நிறைய என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. மேலே மேலே என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் தங்கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான பொருள். கிரானைட்டு மாதிரி கற்கள் நமக்கு விசேஷித்த பொருள். ஆண்டவர் தங்கக்கூடிய வாசஸ்தலம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் தங்கக்கூடிய, ஆமாம், தேவன் மனிதனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை முதலாவது உருவாக்கி கொடுத்தார். மனிதனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை முதல்ல மனிதனை உருவாக்கின பொழுது அவனை தங்க வைக்கிறதுக்காக ரொம்ப பிளான்டா ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஏதேன். சரிதானா? ஆமாம். அதில் ஒரு நதி புறப்பட்டு 4 கிளையாக நிச்சயிச்சுது, பிரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லி நிச்சயிச்சு. அந்த நதி போகிற இடத்துல எல்லாம் என்ன இருக்குமா, பிதலாகு, கோமேதகம், தங்கம், வைடூரியம் எல்லாம் நிச்சயமா விளையுமா. மரத்தில் காய் விளையும், பூ விளையும், பழம் விளையும்னு பார்த்துருக்கோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, இந்த தண்ணி ஓடின இடத்துல தான் என்ன வந்துச்சு தான், விலையுயர்ந்த கற்களும் தங்கமும் என்னச்சு தான் விளைஞ்சுதான். இந்த மனுஷன் கையில் இதை கொடுத்தார். இதுதான்ப்பா நீ தங்குறதுக்கு வாசஸ்தலம். அவர் முதலாவது உருவாக்கி கொடுத்த வாசஸ்தலம் இவனுடைய மகிமை என்பது தான். ஆமாம், அந்த மகிமை அவனை மூடி இருந்ததுனால எந்த ஒரு ஆபாசமும் இல்லாத ஒரு சரீரத்தோடு அவன் என்ன செய்தான் காணப்பட்டான். என்றைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பானோ கர்த்தருடைய மகிமை அவனை விட்டு என்ன செய்யும், நீங்கி போகும். நீங்கி போன பொழுது அவன் ஒன்றும் இல்லாதவன் என்ற ஒரு நிலைமையை அவன் உணரக்கூடிய சூழ்நிலையை நிச்சயம் வரும். நல்லா பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல இடத்தை நினைச்சார், உருவாக்கி கொடுத்தார். அதுக்கு பெயர் தான் என்னது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தில் அவனை கொண்டு போய் நினைச்சார், வைத்தார். இப்போ ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறான்னு சொன்னேன்ல, அந்த ஸ்தலத்தை வெளிப்படுத்தல கொஞ்சம் இடத்தை யார் பார்க்கிறா, யோவான் பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசியை கேட்போமா? 18, 19, 20 வசனங்கள். 21வது அதிகாரம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. ஆமா, அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. பளிங்குக்கு ஒப்பான சுத்த. இந்த நகரம் நாம போற அந்த நகரம், நமக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த நகரம் எப்படி இருந்ததுதான், முழுசும் இங்க 1/4 பவுனுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க நகரமே என்னது, சுத்த பொன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த பொண்ணா இருந்தது. சரி, நகரம் தான் சுத்த பொண்ணா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வாசி கேட்போமா? நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. 2 கல்லு. இந்த கல்லில் இந்த உலகத்தில் இருக்க கோடீஸ்வரம் கூட இந்த கல்லில் 4 கல்லை கூட பார்த்துருக்க மாட்டான். பச்சை கலரு, ப்ளூ கலரு, அதாவது அதை பார்த்தாலே அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய கற்கள். நகரமே அதனால் என்ன செய்யப்பட்டிருக்குது, யாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது, யாருக்காக? ஆசையா பார்த்து என் பிள்ளை வரப்போகிறான், உனக்காக எனக்காக இங்க தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். சும்மா ஜோக்குக்கு இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறியா?
தூங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொன்னார், உனக்காக ஒரு ஸ்தலத்தை, ஹல்லேலூயா, உன் மேல என் மேல அவர் ஆசை வைத்ததினால் உனக்காக அந்த ஸ்தலத்தை என்ன செய்றாரு? அவரு ஆயத்தப்படுத்த சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. விலையுயர்ந்த கற்களினால். சரி, வீடு தான் அப்படி கெட்டுட்டாருன்னு வச்சுக்கோ, சுத்தமான தங்கம், பளபளன்னு தங்கம், விலையேறு பெற்ற கற்கள் இதெல்லாம் போட்டு கட்டிட்டாருன்னு வச்சுக்கோ. அடுத்தப்புல சரி நம்ம நடக்கிறதுக்கு ஒரு ரோடு போட்டிருக்காரு. எப்படி போட்டிருக்காருன்னு பார்த்தா அந்த ரோடு எப்படி இருக்கான் பாரு. 21, 22. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அந்த நகரம்னா சிட்டி இல்லை, நான் போகிற சிட்டி. இந்த ரோடு பிஞ்சு கிடந்தது. ஏதோ பாவம் பார்த்து ஒரு நல்ல சிமெண்ட் ரோடை போட்டாங்க. எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்பா, நம்ம கோயிலுக்கு முன்னால் அழகான ஒரு ரோடு போட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன செய்யணும், மேம்படுத்தணும், நம்ம சர்ச்சை ஒட்டி சிமெண்டெல்லாம் போடணும் அப்படின்னு இன்னும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன செய்கிறேன், பிளான் பண்ணி நம்ம இடத்த என்ன செய்யணும், நீட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன். இந்த சிமெண்ட் ரோடுக்கே இப்படி தலைகீழ நின்னா அங்கே நான் போகிற ரோடு எப்படி இருக்கான்? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுவது எல்லாம் அப்படியே உண்மை. நான் போய் தங்க போற வீடு வெளியேறப்பட்ட கற்களால் செய்யப்பட்ட வீடு. அந்த நகரமே என்னது? தெளிவான பளிங்கு போன்ற தங்கம். நான் நடக்கிற ரோடு என்னது? தங்கத்தாலான ரோடு, தங்கத்தாலான ரோடு. சரி, அதுதான் அப்படின்னா அதுக்கு லைட்டு. அது வேதம் என்ன சொல்லி 21 23வது வசனத்துல அங்க போட்டிருக்க லைட்டை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டாம். தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆமா, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து ஒரு பிரகாசம் வந்தது. அது அந்த நகரத்தை என்ன செய்தான், அப்படியே பிரைட் ஆக்கிடுச்சு. அங்க இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு இயற்கையான ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு கணிச்சுதாச்சு. மொத்தத்தில் ஆண்டவருடைய வாசஸ்தலம் இப்படிப்பட்டது, இப்படிப்பட்டது. இப்போ அங்கே நம்ம போகணுமா வேண்டாமா? எங்கே போகிறோமோ போகலையோ, நான் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருந்தால் போதுங்க. நீங்கள் தூங்குனன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன். நான் சொல்கிறது வேதம் சொல்கிற வசனத்தை தான் சொல்கிறேன். வார்த்தையினால் பிழைப்பான். அதாவது பைபிள் என்ன சொல்லுது? பிசாசுக்கிட்டே சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆமாம், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான் மனிதன் என்ன செய்யும், என்ன செய்யும்? குணமாக்கும். என் வசனத்தை அனுப்பி அவனை என்ன செய்வேன்? நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சாக கடந்தான். ஐயோ, என் வேலைக்காரன் சாக போறானே அப்படின்னார். ஒரு ஜெபாலய தன்னுடைய மகன் சாக கடந்தான். ஐயோ, என் மகன் சாக போறான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போ. ஒரு வார்த்தை தான், அது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை போய் அவன் என்ன செய்யுது? குணமாக்கியது. ஹல்லேலூயா. நீ இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ குணமடைவாய். நீ பாவத்திலிருந்து குணமடைய முடியும், நீ வியாதியிலிருந்து குணமடைய முடியும், உன்னுடைய சாபத்திலிருந்து குணமடைய முடியும். ஆலயத்துக்கு வரணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கியா? ஆசைப்பட்டிருக்கியா? கர்த்தர் மந்திரவாதி கிடையாது, உன்னை சுகமாக்கிட்டு இங்க வந்து தூங்க வைக்கிறதுக்கு. அவர் ஆசையா சொன்னார், உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. ஏப்பா, உன் மேல என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா
அவர் அப்படி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவார். நான் சொன்னேன், இதெல்லாம் ஹை குவாலிட்டி, உன்னதமான, உன்னை எவ்வளவு நேசித்திருந்தால் உனக்காக அவ்வளவு விசேஷித்த ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்துவார். நல்லா யோசித்து பாரு. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? சங்கீதக்காரன் என்ன சொன்னார்? இரவும் பகலும் யூடியூபில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற மனுஷன். அன்னைக்கு யூடியூப் இருந்தால் அந்த வசனத்தை தாவீது எப்படி இருப்பாரு? நான் தாவீதா இருந்தா யூடியூபில் வசனத்தை கேட்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேதத்தை வாசிக்காம, வேதத்தை தியானிக்காம, அதில் உள்ள காரியங்களை, மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற, அதாவது அனாதியாய் எனக்கென்று நியமித்து வைத்த இந்த மகத்துவங்களை தியானிக்காதபடி யூடியூப் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், தியானமாய் இருக்கிற மனுஷி, ஹல்லேலூயா, அவங்களுக்கு தான் எங்க இடம். சாதாரண இடம் இல்லை. எப்படி இடம்? ஆமா, அவர் நமக்காக பார்த்து 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 ஆயத்தப்படுத்தின வாசஸ்தலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அந்த வாசஸ்தலத்துக்கு எப்படிங்க போறது? யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. வாசி கேட்ட யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்போமா? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் அந்த இடத்துக்கே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவர் தான் கூட்டிட்டு போகணும். நீயாலாம் நினைச்சு என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது, போகவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், அந்த வழி கொஞ்சம் எப்படி இருக்கும்? முதல்ல என்ட்ராகும்போது அது இடுக்கமும் ரொம்ப நெருக்கமுமா என்ன செய்யும்? இருக்கும். உள்ள போய் பார்ப்பாங்க, ஆஹா, சர்ச்சுக்கு போனால் நல்லது ஆகும்னு நினச்சா நம்மளுக்கு என்னன்னு வந்துடுச்சு? இப்படி ஒரு நெருக்கமா, இப்படி ஒரு ஒடுக்கமா, இப்படி ஒரு கஷ்டமா? அந்த கஷ்டத்தை பார்த்தோன்னே என்ன செய்வாங்க? அநேக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுவார்கள். ஆனால் எல்லாராலையும் அதுக்குள்ளே என்ன செய்ய முடியாது? போக. நான் படுத்து தவுண்டாவது நான் என்ன செய்வேன்? போயிடுவேன் அப்படி நினைக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க? ஆமாம், போவேன், அவரை பின்பற்றுவேன். அவர் முன்னால் போயிட்டார், நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? அவர் போன பாதையில் நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் தான் சொன்னார், என்ன நீ விசுவாசித்தா அனுதினமும் உனக்குரிய சிலுவை. ஏன் சிலுவை இல்லை? யார் சிலுவைய? அவன் அவனுடைய சிலுவை என்ன செய்ய? அவனுக்கு உள்ள கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள அவன் திராணி உள்ளவனா என்ன செய்யணும்? காணப்படும். கஷ்டம் உண்டு உலகத்தில். ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்திலே நீ சுகமாய் வாழலாம் அப்படின்னு சொல்லலையே அவரு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உலகத்தை ஜெயித்தார், சத்துருவை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். ஆகவே நாமும் என்ன செய்வோம்? ஜெயிப்போம். நாமும் என்ன செய்வோம்? ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஆமா, அவரை பின்பற்றி செல். அவர் எந்த வழியில் உன்னைய கூட்டு போகிறாரோ அந்த வழியில் மகிழ்ச்சியாக என்ன செய்வேன்? அதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும். ஆமாம். அப்போ இயேசு நமக்கு ஆயத்தப்படுத்துகிற இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? அவர் தான் வழி இல்லை. அவர் பின்பற்றணும்னா என்ன வேணும்? அதே யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி கேளுங்க. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமாம், அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், நான் போன பின்பு உங்களை என்ன செய்கிறேன்? உங்களை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகிற வழியை நீங்கள் என்ன செய்வீங்க? அறிவீர்கள், இடத்தையும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ யாரை பார்த்து சொல்லியிருக்காரு? உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்லியிருக்கார். யாருக்காவது அந்த இடம் தெரியுமா? அந்த வழி தெரியுமா? நம்ம இந்தியாவுக்கு வந்து நமக்கு சுவிசேஷத்தை சுமந்துட்டு வந்தால் அவருடைய சீசன் ஆகிய தோமா அடுத்தாப்புல கேட்குறாரு. 5வது வசனத்தில் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பாருங்க.
தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, ம் நீர் போகிற இடத்தை அறியோமே, ம் வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். நீங்க போற இடத்த எங்களுக்கு தெரியாத, வழி எப்படி தெரியும்? நீங்க போற இடமே எங்களுக்கு என்ன செய்யாது. நான் போறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன்னு சொன்னீங்களே, நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியாத, வழி எப்படி தெரியும்? அப்பதான் ஆண்டவன் சொன்னாரு, நானே வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. நானே. அப்ப யாருக்கு பின்னால போனோம்? ஏசு கூட இருந்தா தானே போக முடியும். அவர் எப்படி பார்க்கறது? இப்போ இயேசு இருக்காரா அப்படின்னா, இப்போ அவர் இருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வார்த்தையாக இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காருன்னு சொல்கிறீங்க. அருவியாய் சொருவியாய் இருக்கிறார். இப்போ ஒரு பொருளை உருவாக்குகிற ஒரு ஆள் அவர் இருக்காரா அப்படின்னா, அவர் இருக்கார். வானொலியை உருவாக்கினவர், டிவியை உருவாக்கினவர், பல்பை கண்டுபிடித்தவர், அவர் இருக்கிறாரா? இப்போ செத்து போயிட்டார், இருந்தார், செத்து போயிட்டார், இல்லை அப்படி தானே? இப்போ இயேசு இருக்கிறாரா அப்படின்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க? இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உருவாக்குகிற தேவன் அவரை நம்ம கண்கள் காணாவிட்டாலும் அவர் என்ன செய்ய முடியும்? அவரை உணர முடியும். அல்லேலூயா. ஆமா, அவர் உருவாக்கின காற்றை காண முடியாவிட்டாலும் அவரை நாம் என்ன செய்ய முடியும்? அந்த காற்றை என்ன செய்ய முடியும்? அப்படியே மேலே அடிக்கும் போதே என்ன செய்யுது? நம்ம உணர்றோம். காத்தே இல்லைன்னா என்ன செய்யுது? வேத்து ஒழுகுது, வேலை செய்ய முடியல. கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படியே நிற்கிறோம், அப்படியே ஒரு மாதிரி ஆகுதா இல்லையா உடம்புக்கு? அதே மாதிரி அவர் இல்லாத இடத்துல நீ மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அவர் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அவருடைய வல்லமைக்கு முன்னால நீ நிற்க கூட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை உணரக்கூடிய உணர்வு, இயேசு இருக்கிறார் என்பதை நீ வெளிப்படையாய் காட்ட முடியாது. ஆனா அவர் கிரியை செய்வதை நீ நினைச்ச முடியும், மற்றவர்களுக்கு காட்ட முடியும். அவர் உனக்குள்ள வந்தவுடனே அவர் கொடுக்கக்கூடிய அன்பினால் நீ நினைச்சப்படுகிற. உள்ள வந்துட்டாலே உனக்குள்ள இருக்கக்கூடிய பகை, கசப்பு, உனக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இதெல்லாம் என்ன செய்யும்? மாறிடும். உன் உள்ளத்துக்குள்ள அன்பு மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். மற்றவர்களை பார்த்தா நேசிக்க தோன்றும். எப்படி தோன்றும்? நேசிக்க தோன்றும். ஏழை மீது அன்பு, மற்றவர்கள் மீது அன்பு, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மாசற்ற அன்பு. இந்த அன்பினால் நம்ம என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மை, ஆமா, அந்த அன்புக்கு பேர் ஆண்டவர். அதுக்கு ஆங்கிலத்தில் அகாப்பே லவ், ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லவ். அந்த அன்பிற்கு அளவே கிடையாது. அளவில்லாத அன்பு, அளவில்லாத அன்பு. எந்த பாவியையும் நேசிக்க தூண்டும் அன்பு, எந்த ஒரு சத்துருவையும் சிநேகிக்க தூண்டும் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம், அதுதான். ஆமா, அந்த உணர்வு உனக்குள்ள வந்தவுடனே உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறி போகும். வாழ்க்கை என்ன செய்யும்? தேவனை நீ விசுவாசிக்காவிட்டால் இந்த தோமாவை போலதான் நீ என்ன செய்வ? எப்ப பாரு, இன்னைக்கும் அவர் அதை கேட்டாரு, நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியாது, வழி எப்படி ஆண்டவரே தெரியும்? வழி எப்படி ஆண்டவரே தெரியும் அப்படின்னா, சரி ஆண்டவர் உயிரோடு எந்திரிச்சிட்டார், அப்போவாது இவர் கொஞ்சம் என்ன செய்யணும்? இவ்வளோ விளக்கம் சொல்லி இவ்வளோ சொல்லி கொடுத்த பிறகு ஏசு உயிரோடு இருந்துச்சு. ஆமாப்பா, அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், 3ஆவது நாள் நான் உயிரோடு எந்திரிப்பேன், எந்திரிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. யோ போயா, செத்தவன் எப்படியா உயிரோடு வருவான்? அவர் இங்கே வந்து அவர் கையை தொட்டு பார்க்கணும், அந்த ஆணியால் போட்ட ஓட்டை என்ன செய்யணும்? தெரியணும். விழாவை நான் பார்க்கணும், தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், பேதுருவே இங்கே வா, என் கையை பார், தொட்டுப்பார். என்ன சொன்னார்? ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரேன்னா
ஆண்டவரே, ஆண்டவர் நான் தோமா. நல்ல யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ பார்த்து விசுவாசிக்கிற, ஆனால் பார்க்காமலே இன்னும் வருகிற நாட்கள் நிறைய பேர் என்ன செய்ய போகிறாங்க, என்ன விசுவாசிக்க போகிறாங்க. அவங்க உன்னை காட்டிலும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நாம தான் ஏன் பாக்கியவான்கள்? சீசர்களை காட்டிலும் பார்க்காமலே என்ன செய்கிறோம், அவர் இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்புள்ள நேசர் சொல்லுகிறாரு, நான் தான் வழி, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் உனக்கு ஜீவனே நான் தான். உன்னுடைய ஜீவனாய் நான் மாறினேன்னா என்றைக்கும் நீ நிச்சய மாட்ட. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் ஆமாம் நித்திய ஜீவனை உனக்கும் எனக்கும் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இந்த மாம்சம் அழியலாம், இந்த மாம்சம் கண்ணை மூடி மண்ணுக்கு மண்ணா என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் அழியாத நித்திய வாழ்க்கையை உனக்கு தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் சொன்னார், மற்றவர்களைப் போல மரித்து போனவர்களுக்காக அழுது துக்கித்து கொண்டிருக்க எனக்கு மனதில்லை. இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். நீங்களும் என்ன செய்ய போறீங்க, உயிரோட எழுந்திருக்க போறீங்க. அல்லேலூயா. நமக்கு சுதந்திரமா ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு, எதை வச்சிருக்கிறாரு, நித்திய. ஆமா, அதை நம்பு. தோமாவை போல அவிசுவாசியா இருக்காத. ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய வழி, நீங்க தான் என்னுடைய வழி. ஆண்டவர் எப்படி இருக்காரு, இதெல்லாம் நீ அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அடுத்தம்ல பிலிப்பு கேட்டார் அதே அதிகாரத்தில், ஆண்டவரே பிதாவை எனக்கு காட்டும், அது போதும் ஆண்டவரே அப்படின்னா. ஆடா பாவி, நீ இவ்வளவு காலம் என் கூட இருந்தோம், என்ன தெரியாம இருக்கிறியா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, தெரியும். என்னை கண்டவன், ஆமா, பிதா வேற நான் வேறன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. மூணும் ஒரே ஆள் தான், ஒரே தேவன், ஒரே தேவன். 3 விதமாய் கிரியை செய்கிற தேவன், 3 விதமாக நம்மை நேசிக்கும் பிதாவாகிய தேவன், நம்மை மீட்டெடுக்க இயேசுவாக வந்த தேவன், இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன். இன்னைக்கு நாம் அவரை பின் செல்ல வேண்டும். அதான் அவர் சொன்னார். அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நீ என்ன செய்யணும், கேட்டு. அவர் என்ன சொல்றாருங்கிற கேட்கறதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். என்ன சொல்றாருங்கிறது கேட்கறதுக்கு தான் வேதம் நம்முடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போமானால் நம்ம ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து போகிறது கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, அப்படிதானே? வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, மரியாள் சொன்ன வார்த்தை என்ன, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. அவர் சொல்லுகிறது நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக தான் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நேரம் அவர் சொல்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவர் வேதத்தில் நமக்கு என்ன கட்டளையிட்டாரோ, சத்துருவை சிநேகிக்க கட்டளையிட்டாரா, கட்டளையிடு. சத்துருவுக்கு தண்ணி கொடுக்க கட்டளையிட்டாரா, தண்ணி கொடு. அவன் பசியாக இருந்தால் போஜனம் கொடுக்க கட்டளையிட்டாரா, என்ன செய்யி, போஜனம் கொடு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கக்கூடாதுன்னு சொன்னாரா, என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியே நீ உன்னை பெற்றோர் முதலாவது என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். தேவனுக்கு உன்னை என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய ராஜ்யம், அதாவது உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த தேசத்தை, அந்த நகரத்தை நீ சுதந்திரிக்கணும்னா சாதாரணமான காரியம் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நீ என்ன செய்ய முடியும்,
ஆமாம், அசுத்தமானதும் தீட்டுள்ளதும் அங்கே என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒருத்தனுடைய பெயரும் எங்கே இருக்காது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் எங்கே பிரவேசிக்க முடியாது. இந்த நகரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உன் பேர் எங்கே இருக்கணும், அந்த அட்டண்டன்ஸில் என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால் தான் எங்கே போக முடியும். என்றைக்கு நீ தேவனுக்கு விரோதமாய் துரோகியாய் மாறி போகிறாயோ அன்றைக்கு உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீ சாகிற வரைக்கும் எங்கள் கோயிலில் கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனால் அவள் பேர் எங்கே இருக்காது, ஜீவ புஸ்தகத்தில் கண்டிப்பாக இருக்காது. கர்த்தருக்காக நீ என்ன வைராக்கியத்தை காட்டுகிறாய், அவருக்காக நீ என்ன சாதிச்ச, ஒரு பொய் அதை உன்னால் விட முடியலையே. மற்றவர்கள் மேலே உள்ள கசப்பு, உன் சொந்த பிள்ளை, சொந்த சகோதரன், சொந்த சகோதரி, பக்கத்து வீட்டுக்காரன் உன்னால் நேசிக்க முடியலையே. பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்காது. கண்டிப்பாக அவர் வழி என்று சொன்னால் அவர் எந்த பாதையில் செல்லுகிறாரோ அந்த பாதையில் நீ என்ன செய்ய வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் தான் வழி. அந்த நித்திய ராஜ்யத்துக்கு இப்போ பார்த்தீங்களே, இந்த பூமியில் கண்ட இந்த உன்னதமான வீடு இது இல்லை, இதை காட்டிலும் மேன்மையான ஸ்தலம். அல்லேலூயா, உன்னதமான வீடு. அந்த உன்னதமான வீட்டிற்கு செல்ல வேண்டுமானால் அவரே உனக்கு வழி. அவரை நீ பின்பற்றினால், அவர் சொல்கிற பாதையில் நீ போனன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடக்க எனக்கு கற்றுத்தாரும், உம்முடைய வழியை கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீங்கள் தான் வழின்னு சொன்னீங்க, என்னுடைய ஜீவனே நீங்கள் தான்ப்பா. சொல்ல முடியுமா? உன்னுடைய கரத்தில் கிடையாது உன்னுடைய ஜீவன். நீ என்ன விரும்பினாலும் குறிப்பிட்ட நாளுக்கு முன்னால் நீ பிறகு இருக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீ இந்த பூமியில் வசிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. உன்னுடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போகும். ஆனால் ஒன்றே ஒன்றும் நிச்சயம், நீ அவரை பின்பற்றி செல்வாயானால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால், நித்திய ஆவியாகிய சத்திய ஆவியானவர் சொல்லக்கூடிய அந்த வழியில் நீ நடப்பாயானால், அவரை நீ ஏற்றுக்கொள்ளுவாயானால், ஆண்டவரே உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தாங்கப்பா, நீ எப்படி எந்த பாதையில் போகணும்னு நீங்க சொல்றீங்களோ அப்படி வார்த்தையை கேளு, மெல்லிய சத்தத்தை கேளு, இந்த காரியத்தை செய்யாத எச்சரிப்பாரானால் அதை விட்டு விலகி போ. மறுபடியும் மறுபடியும் பேலியாம் கேட்டான், ஆண்டவரே நான் போயிட்டு வந்துடுறேனே. மறுபடியும் முதல்ல சொன்னார் போகாதன்னு சொன்னார், மறுபடியும் கேட்ட உடனே விட்டுட்டார், நீ போ. ஆனா வழியில என்ன காணப்பட்டது? ஒருவின பட்டயத்தோடு தேவன் எதிராளியாய் தூதனை அனுப்பினார். இந்த கழுத கொஞ்சம் போயிருந்தா இந்த ஜீவன் போயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைய போராடாத. ஆண்டவர் சொன்னார், இந்த மனுஷன் மாம்சம் தானே, அவங்க கூட என் ஆவி என்னைக்கும் போராடிக்கிட்டே இருக்காது, போராட மாட்டார் உன் கூட ரொம்ப நாள். நீ மறுபடியும் அவர் வேண்டாம் என்று விரும்பாத காரியத்தை, தடை செய்த காரியத்தை மறுபடியும் நீ செய்வேன் என்று துணிகரங்கம் உண்டால் போக அனுமதிப்பார். ஆனால் அதிலே சாபங்கள் நிறைந்திருக்கும், அதிலே மரணம் நிறைந்திருக்கும், அதிலே உன்னுடைய வீழ்ச்சி காணப்படும். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா செய்யாத. நீ இப்படிதான் நடக்கணும்னு சொன்னா அதுக்கு கீழ்ப்படி. அவர் எந்த பாதையில் சென்றாரோ அந்த பாதையில் செல்ல தயங்காத. அப்பா நீங்க தான்ப்பா என்னுடைய வழி, நீங்க தான் என்னுடைய சத்தியம். உங்களை நம்புறப்பா, உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன், 100% உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன். நீங்க சொன்னா அதை கண்டிப்பா செய்வீங்க. இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். இந்த ஜீவனே நீங்க தான்ப்பா. என்னை நடத்துவது, என்னை உடுத்துவது, என்னை போஷிப்பது, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. என்னுடைய ஜீவனே நீங்க தான்ப்பா. அர்ப்பணிக்க முடியுமா? தேவனுக்கு உன்னை அர்ப்பணிக்க முடியுமா?
அவனை கரம் பிடித்து நடத்தி செல்வார். அவனை கரம் பிடித்து நடத்தி செல்வார். எல்லா குறைவுகளும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம், தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயத்தை அவருக்கு சொந்தமாக்குவோம். ஆண்டவர் விட்டு தூரமாய் போன அந்த இருதயத்தை அவர்கிட்ட நெருக்கி கொண்டு வா. அவர் கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை உனக்கு கொடுக்க ஆசையாயிருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பெரிய சிலாக்கியத்தை நாங்கள் எங்களுடைய மனக்கண்கள் காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீங்க. நித்திய ராஜ்யத்தை ஆசையாக நாங்கள் வந்து அதில் வாசம் பண்ணணும்னு சொல்லி பார்த்து 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 நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இந்த உலகத்திலே எந்த ஒரு பெரிய கனவந்தனும் எந்த ஒரு கோடீஸ்வரனும் வாசம் பண்ணி இல்லாத நித்திய வீடு எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அது ஒருவேளை ஆவிக்குரிய நிலையில் அல்ல, லிட்ரலா நீங்க என்னென்ன சப்ஸ்டன்ஸ், என்னென்ன பொருள்கள் காணப்படுகிறதோ அந்த கற்களும் அந்த பொன்னும் எல்லாம் அங்கே எங்களுக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீங்க. அது வேதம் சொல்லுகிறது, அது சத்தியம். நாங்க நம்புகிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். இவ்வளவு மேன்மை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய கர்த்தருக்கு எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய வழியிலே நடக்க, உம்முடைய கரத்தை பற்றி நடக்க, உம்மை பின்பற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, எதை நீங்க வெறுக்கிறீங்களோ அதை வெறுக்கவும், எதை நீங்க விரும்பலையோ அதை நாங்களும் விரும்பாமல் இருக்கவும், எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறீங்களோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் எல்லாரும் இழந்து போகாதபடி சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பேயும், இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.